அம்மனருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் வளர்க்கண்ணனின் வணக்கங்கள். சார், இப்ப பாத்தீங்கன்னா வீடு கட்டியாச்சு. வீட்டுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆசை என்னன்னா, மரங்கள், செடிகள் இந்த மாரி ஐட்டங்கள்லாம் வைக்கலாம்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதற்கு ஒரு வீட்டுக்கு முன்னாடி எந்த மரங்கள், எந்த செடிகள் எல்லாம் வைக்கலாம்? நல்ல கேள்வி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மரங்கள், செடிகள் வந்து எப்படி வைக்கிறாங்க? எதன் அடிப்படையில வைக்கிறாங்க? அப்படிங்கிறது ஆலயத்துக்கு ஒரு மாதிரி, வீட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு மாதிரி. இப்ப கோயில பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அ விருட்சங்கள், ஸ்தல விருட்சங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ பெருமாள் ஆலயத்துல பார்த்தீங்கன்னா, துளசி பிரதான விருட்சம். மத்த விருட்சங்கள் இருக்கலாம். ஆனா துளசி பிரதான விருட்சம். சிவாலயத்துல பார்த்தீங்கன்னா, வில்வம் பிரதான விருட்சம். மற்ற சில விசேஷமா வேற சில இடங்கள்ல வன்னி இருக்கும். வேற சில இதுவும் இருக்கும். அது மாதிரி அம்பிகை ஆலயம்லாம் பார்த்தீங்கன்னா, வேப்ப மரம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆலயங்களுக்குன்னு உள்ளது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, வீட்ல என்னென்ன வப்பாங்க அப்டின்னா, அது வந்து ஜாதக ரீதியாக பார்த்து அத அனுமானிக்கணும். சிலருக்கு சில மரங்கள் பொருந்தும். சிலருக்கு சில மரங்கள் பொருந்தாது. இப்போ துளசி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சம்பிரதாயம் முதல்ல கடைப்பிடிக்கிறீங்கன்னு பார்க்கணும். உங்க வீட்ல வந்து வைஷ்ணவம் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா, நீங்க வந்து துளசி மாடத்த வைக்கலாம். துளசி மாடம் வந்து எல்லா நேரமும் அதுக்கு மட்டும் எந்த இதுவும் கிடையாது. அதாவது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. துளசி மாடத்த மட்டும் வச்சுட்டு, நீங்க துளசிக்கு பார்த்தீங்கன்னா, மஞ்ச தண்ணி தெளிக்கிறது. வெள்ளி தோறும் அதற்கு வந்து மஞ்ச தண்ணி தெளிக்கிறது. நீங்க சுவாமிக்கு வந்து வச்ச தீர்த்தம் இருக்கு இல்லையா? அத கொண்டு போய் தினசரி பார்த்தீங்கன்னா, அங்க விட்டுட்டு, ஆ அங்க வந்து ஒரு தீபம் முடிஞ்சா தீபம் வைக்கலாம். அப்ப துளசி மாடம் வைக்கிறது நம்முடைய பாரம்பரியமான மரபுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஆ மூலிகைகள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஆனா, இது சிலருக்கு பொருந்துமான்னா, அனுபவத்துல பார்க்கும்போது இது பொருந்தல. மூலிகைகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, கேதுவின் ஆதிக்கம் பெற்ற சில மூலிகைகள் வந்து வீட்டுக்குள்ள வைக்கும்போது, அது வந்து பொருந்தாத ஒரு தன்மைகள தரும். மருத்துவ ரீதியா அதுக்கு சில பயன்பாடு இருக்கு. அது நான் மறுக்கல. ஆனா, அது ஒரு மருத்துவமனையோ, அல்லது ஒரு மருத்துவ சாலையிலயோ அத வளர்க்கிறது, அத ஒரு பூங்கா மாரி வைக்கிறது, மூலிகை பூங்கா மாரி வைக்கிறது, அங்க வேணா அது சாலச் சிறந்தது. ஆனா, வீட்ல பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆ முள்ளுள்ள விஷயங்கள் இருக்கு இல்லையா? அத வந்து திருஷ்டிக்காக மட்டுமே தான் வப்பாங்க. அதே மாதிரி நீங்க அது வந்து முன்பகுதியில வப்பாங்க. அதே மாரி பின்பகுதியில வந்து அ ஒரு சில மரங்கள் இருக்கு. ஒரு சில மரங்கள் வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. வீட்டு வாசலுக்கு எதுக்க முருங்க மரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதே மாரி ரொம்ப முள்ளுள்ள மரங்கள் இருக்கக்கூடாது. இது வந்து குத்தும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது வந்து நார்மலா ஒரு இது குத்தும். போறப்ப, வர்றப்ப, போறப்ப ஏதாவது குத்துமோ அப்படிங்கிறதும் ஒரு உண்டு. எதார்த்தமான விஷயத்திலயும். பட் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அம்சம் வந்து ஒவ்வொரு விருட்சத்துல இருக்குன்னு சொல்லி விருட்ச சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணம், ஆ இப்போ வாசனை மிகுந்த மலர்கள் இருக்குன்னா, அங்க வந்து லக்ஷ்மியினுடைய கடாட்சம் வந்து அங்க கூடியிருக்கும். மூலிகை சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து இருந்ததுன்னா, அங்க வந்து கேதுவினுடைய கடாட்சம் இருக்கும். கசப்பு உணர்வு, அதாவது அந்த கசப்பு சுவை மிகுந்த இப்ப வேம்பு, இது மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா, அங்க வந்து காவல் தேவதையினுடைய இது வந்து அந்த இடத்துல நிரம்ப இருக்கும். அது மாரி பாலுள்ள விருட்சங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்போ வந்து பால் அற்ற விருட்சங்கள் இருக்கு. இப்ப சமித்து குச்சிகள்ல பார்த்தீங்கன்னா, பாலுள்ள விருட்சத்தின் சமித்து குச்சிய வந்து வச்சு பண்ணுவாங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னா, ஆ அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், இது மாதிரி ஒவ்வொரு விருட்சத்தினுடைய குச்சிகள் இருக்குன்னா, அதுல பால் வரணும். ஒடிச்சா பால் வரணும். அது மாரியான குச்சிகள் மட்டும் தான் அதுல வைப்பாங்க. மத்த எதுவும் வைக்க மாட்டாங்க. அதுவும் தானா ஒடிஞ்சிருந்தா மட்டும் தான் அத வந்து வைப்பாங்களே தவிர, ஒடிச்சு வைக்க மாட்டாங்க. ஸோ, அது வந்து ஒவ்வொரு ஜாதக அமைப்புக்கும் பொருத்தி அத பார்த்து தான் எந்த விருட்சம் ஒரு வீட்ல வளர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். சார், பொதுவா எந்தெந்த மரங்கள் வைக்கலாம்? எந்தெந்த மரங்கள் வைக்கக்கூடாது? எது வச்சதுனால இதுக்கு நன்மைகள் உண்டு. இதெல்லாம் வைக்காட்டி இதனால உள்ள தீமைகள்லாம் கிடையாது நமக்கு. அப்படின்னு நீங்க பொதுவா எத சொல்லுவீங்க? நல்ல கேள்வி. இப்போ எதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிடலாம். ஆனா, அது மாரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல இருக்கு. எது வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, அத அவங்க உங்களுடைய ஜாதக ரீதியா தெரிஞ்சு வைக்கலாம். இப்ப நான் வைக்கக்கூடாது அப்படின்னு சில பொருட்கள வந்து பொது வெளியில நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ உங்களுக்கு எல்லாருமே நட்பாவே இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. இப்ப நான் உங்கள்ட்ட இந்த விருட்சங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, இத கேட்கக்கூடிய யாராவது
வைக்கக்கூடாத விருட்சத்தை உங்க வீட்டுக்கு அருகாமையில வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது இப்போ வேண்டாதவர்னா அவங்க வீட்டுல கொண்டு போய் பக்கத்துல நடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால அதை அப்படி சொல்லக்கூடாதுன்னு விருட்ச சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு என்ன தேவை? இப்போ செல்வம் வர்றதுக்கான விருட்சங்களா, இல்ல ஆரோக்கிய மேன்மை தர்றதுக்கான விருட்சங்களா, இது மாதிரி எதிர்ப்புகள் விலகிறதுக்கான விருட்சங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களுடைய சொந்த பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில தெரிஞ்சுக்கிட்டு அதை வைக்கிறது மிகவும் சிறப்பு. இப்போ மரத்தை பத்தி சொல்லிட்டீங்க. பூஞ்செடிகள்லாம் வைக்கிறோம்ல, அதெல்லாம் என்னென்ன பூக்கள்லாம் வச்சா நல்லது, நன்மையை தரும்? நல்ல கேள்வி. இப்போ நம்மலாம் ஃபேமிலி மேன், இல்லறத்தார்கள் இல்லையா? நமக்கு என்ன தேவை? சுபிக்ஷம் சார்ந்த விஷயங்கள் தேவை. அப்போ சுபிக்ஷம் சார்ந்த விஷயம்னா லக்ஷ்மி தேவை. அப்போ லக்ஷ்மி தேவைன்னா, லக்ஷ்மி எங்கெல்லாம் வாசம் செய்வாள் அப்படின்னா, நறுமணமான பூக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க லக்ஷ்மியினுடைய கடாட்சம் நிரம்பும். இப்போ பவளமல்லி இருக்கு, பாரிஜாதம் இருக்கு, மல்லிகை இருக்கு, முல்லை இருக்கு. இது மாதிரியாக நறுமணமா இருக்கணும். சம்பங்கி இருக்கு. இது மாதிரி ஒரு நல்ல நறுமணம் உள்ள ஒரு பூக்கள் அத வைக்கும்போது லக்ஷ்மியினுடைய கடாட்சம் அந்த இல்லத்துல நிரம்பும். அதனால வாசனை மலர்களை பூச்செடிகளாக நட்டு பராமரிக்கிறது மிக மிக சிறந்தது. அதை எடுத்து இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோயில்ல போய் நந்தவனம்னு இருக்கும். அந்த பூக்களை எடுத்து தான் இப்பதான் பூ கட்டி இது பண்றதெல்லாம் பிற்காலத்துல வந்தது. அப்பெல்லாம் எப்படின்னா, நீங்க ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நாயன்மார்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பூ எடுத்துட்டு வருவாங்க. எங்கேருந்து எடுத்துட்டு வருவாங்க? கோயில் நந்தவனத்திலேருந்து பூவை பறிச்சு அதை கட்டி அதை சுவாமிக்கு வைப்பாங்க இல்லையா? அதே தான் ஃபேமிலிக்குமே. நீங்க கடையில பூ வாங்குறதை விட மிகவும் சிறப்பு என்னன்னா, உங்களுக்கு இடவசதி இருந்தது அப்படின்னா ஒரு தொட்டி வைக்கலாம். அந்த தொட்டியில மலர்களை ஒரு ரோஜா வைக்கலாம், அல்லது நல்ல ஒரு மனோரஞ்சிதம் வைக்கலாம், அல்லது நீங்க மனோரஞ்சிதம் கொஞ்சம் பெரிய செடி அது. அப்புறம் பாரிஜாதம் வைக்கலாம். இது போல பாரிஜாதம்லாம் வச்சீங்கன்னா நல்ல மலர்கள், அதெல்லாம் தேவ விருட்சங்கள்னு சொல்லுவாங்க. அந்த தேவ விருட்சம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். தொட்டி கூட பத்தாது, கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ அந்த மாதிரியான மலர்களை எடுத்து அதை சுவாமிக்கு சாத்தி நீங்களும் பூச்சூடிக்கிட்டு சுவாமியை வணங்கும் போது, வீட்டுல உள்ள தெய்வத்தை வணங்கும் போது சுபிக்ஷங்கள் நிலவி லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்கிறது ஜோதிட சாஸ்திர நம்பிக்கை.